அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, மனைவி என்பவள் யார்? அவளுக்கு என்ன மரியாதை? மனைவி என்பவள் ஒரு வீட்டினுடைய ராணியா அல்லது ஒரு வீட்டினுடைய வேலைக்காரியா அல்லது கணவனுடைய அடிமையா? அவளுக்கென்று என்ன அந்தஸ்து இருக்கிறது? சில பேர்கள் மனைவியை ஃபுட்பால் மாதிரி உதைக்கிறார்கள். சில பேர்கள் மனைவியை டென்னிஸ் பால் மாதிரி அடிக்கிறார்கள். அவளுக்கென்று எதுவுமே கிடையாது. அப்படி பல வீடுகளில் இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனைவி என்பவள் ஒரு அமானித பொருள். அமானித பொருளை உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கேட்பான். உனக்கு நான் மனைவியை தந்தேன், அவளை எப்படி நடத்தினாய்? உனக்கு மக்களை தந்தேன், அவர்களை எப்படி வளர்த்தினாய்? எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு. பணத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? இதெல்லாம் ஒண்ணு சொல்லாம சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது. இதெல்லாம் அல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லி ஒப்படைச்சதுக்கு பின்னால்தான் அடுத்த ஸ்டெப்பு. அப்ப மனைவியை குறித்து அல்லாஹு தஆலா கேட்பான் என்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டான்னு வைங்க, என்ன மரியாதை செய்யல, என்ன உதைச்சாரு, அடிச்சாரு, சாப்பாடு தரல, இருக்கிறதுக்கு உண்டான வீடு இல்லை அப்படின்னு கணவனை பற்றி அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டா அது வம்பா போயிடும். அதனால் மனைவி அல்லாஹு தஆலா நமக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். அந்த அமானிதத்தை கண்ணியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்படிங்க நமக்கு ஒரு மனைவி கிடைச்சது? மனைவி எப்படி கிடைச்சது? இஸ்லாத்துடைய முறை பிரகாரம் பார்க்க போனா நிக்காஹ்ல அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு மாப்பிள்ளை சொல்லுவார், உங்களுடைய மகளை இவ்வளவு மகருக்கு நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். கபில் தூ. இந்த கபில் தூ என்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் காலம் பூராவுமே அவள் நமக்கு நம்முடைய வீட்டில் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். சில பேர் தாலி கட்டினா மனைவி ஆயிடுச்சு, அப்படி இருக்குது. அப்போ காலம் பூராமே தன்னுடைய வீட்டை விட்டு அத்தா அம்மா அண்ணன் தம்பி சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூடையே இருக்கிறான்னு சொன்னா அவளை நாம் எப்படி நடத்த வேண்டும், எந்த முறையில் நாம் அதை கைகாரியம் செய்ய வேண்டும்? ராணியாக ஆக்குவதா அல்லது வேலைக்காரியாக ஆக்குவதா அல்லது நம்முடைய அடிமையாக ஆக்குவதா, எப்படி ஆக்குவது என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கக்கூடிய அந்த பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவரை கண்ணியமாக நடத்த வேண்டும். அந்த முறைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லித் தருகிறார்கள் தெரியுமா? இன் துத்திஐஹுமா இதா தஐம்த, நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை அவளுக்கும் சாப்பிடக்கூடும். நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை அவளுக்கும் சாப்பிடக்கூடும். பல இடங்கள்ல அப்படி நடப்பது உண்டு. எல்லாரும் கணவன் மனைவி எல்லாருக்கும் சாப்பிடுறது உண்டு. கணவன் என்ன சாப்பிட்றாரோ அது மனைவி சாப்பிடுவது உண்டு. எல்லா பிள்ளைகளை சேர்ந்து சாப்பிடுவார். ஆனா பல இடங்களில் எப்படி நடக்குது தெரியுமா? இவரு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவார். காலையில் டிஃபன் 150 ரூபா, காலையில் டிஃபன் 150 ரூபா. ஆனா அதே நேரத்தில் காலையில் இந்த அம்மா என்ன சாப்பிட்டது? இந்த அம்மா வீட்டில் என்ன சாப்பிட்டது? பழைய சோறு, பழைய கஞ்சி, நேத்த சாப்பாட்டை இன்னைக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்றாங்க. கணவன் வெளியே போய் 150 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துட்டு வர்றாப்புல. இது எப்படிங்க ஒரு
ஒரு முறையாகும். அது அது சரியாது. அது எப்படி சரியாகும்? அது முழுக்க முழுக்க நாம் தவறு. நாம் செய்வது பூராம் எல்லா விஷயத்திலுமே, இது ஒரு டிஃபன் பண்றது மட்டும்தான் நான் சொன்னேன். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். மனைவிக்கென்று ஒரு ஒரு ஸ்தானம் கொடுப்பது, அவளுக்கென்று அவளுடைய கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் நடத்துவதே கிடையாது. அடிமையாக, வேலைக்காரியாக, உண்மையா சொல்ல போனா காலையில எந்திரிச்சு டீ காஃபி வைக்கிறதுல இருந்து, வேலைக்கு போறது, வெளியே கணவன் போறது, ஹெல்மெட் எடுத்து கொடுக்கறதுல இருந்து, நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளும் செய்யறாங்களே, எல்லா வேலையும் மனசார செய்யறாங்களா இல்லையா? அப்ப அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை அவளுக்கு சாப்பிட கொடு. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், வதக்ஸூஹா இதக்கு தஸபத், வதக்ஸூஹா இதக்கு தஸபத, நீ என்ன ஆடை அணிகிறாயோ, நீ எவ்வளவு உயர்ந்த ஆடை அணிகிறாயோ, எவ்வளவு பணம் கொடுத்து உனக்கு ஆடை வாங்குறாயோ, அதே மாதிரி ட்ரெஸ் அவளுக்கு எடுத்துக்கொடு. நீ போடக்கூடிய ட்ரெஸ் உடைய விலை என்ன, அதே மாதிரி அவளுக்கு எடுத்து கொடுக்கணும். நீ போடுற மாதிரியே போடணும்னு சொன்னா தப்பா புரிஞ்சு கூடாது. சில பேர் ஆம்பளையும் ஃபேண்டு, பொம்பளையும் ஃபேண்டு. இன்னைக்கு காலம் அந்த அளவுக்கு போயிருச்சு. நீங்க ஃபேண்ட் எடுத்து அவளுக்கு ஃபேண்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்ல வரல. நாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோமோ அதே விலையில் அவளுக்கும் ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும். நீ உன்னுடைய செருப்பு மட்டும் 1999 ரூபா, நீ போடுற ஷூ, நீ போடுற செருப்பு 1000 ரூபா, ஃபேண்ட் அதை விட, ஷர்ட் அதை விட. ஆனா மனைவிக்கு மட்டும் ஒரு 100 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா கொடுத்து ஒரு சாரி எடுத்து கொடுக்கிறோம். இது எவ்வளவு மோசமான ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. அதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீ என்ன ஆடை அணிகிறாயோ அதே விலையில் அவளுக்கும் நீ எடுத்து கொடுக்க வேண்டும். பல வீடுகளில் நம்ம பார்க்கிறோம். அதாவது சில வீடுகளில் இப்படி நடக்குது, மனைவிக்கு நல்ல விலையுள்ள சாரி, மாமியாருக்கு விலை கம்மியான சாரி. மனைவிக்கு நல்ல விலையுள்ள சாரி, அம்மாவுக்கு பார்த்தா 150 ரூபாய் சாரி. இப்படிலாம் சில இடத்துல நடக்குதா இல்லையா? அதே மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, மனைவி இடத்தில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன உடுக்கிறீர்களோ அதே ரேஞ்சில், அதே விலையில மனைவிக்கும் எடுத்து கொடுக்க வேண்டும். அதுதான் நல்லது. சில பெண்கள் கொஞ்சம் தாராள மனசு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதாவது தன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனையுள்ள பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உதாரணமா ஃபாத்திமத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ஒரே மகள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ் நான் இப்ப வர்றமான்னு வெளியே போனாங்க. வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்து பார்க்குறாங்க, ஃபாத்திமாவுடைய அந்த உயர்ந்த அந்த சாரி, கல்யாண சாரி காணும். அழுக்கு சாரியை, கிழிஞ்ச சாரியை உடுத்திருக்குது. அப்ப தன்னுடைய மகளை பார்த்து கேட்டார்கள், ஃபாத்திமா எங்குமா அந்த சாரி அப்படின்னு. அது ஒரு ஆள் வந்தாரு, நான் அந்த கேட்டா கொடுத்தேன். ஏமா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் தானமா ஆச்சு, அதுக்குள்ள நீ அந்த நல்ல சாரியை நீ கழட்டி கொடுத்துட்டியாமா அந்த ஏழைக்கு அப்படின்னாங்க. யாரா? அத்தா, நான் உங்க மகன். இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நம்ம எதை கொடுக்கறதுன்னு பார்த்து அந்த கிட்ட நல்லது இருந்தது, அதை கொடுத்தேன் நாங்க. அந்த மாதிரி பெண்கள் நூற்றுக்கணக்கான சாரி அலமாரியில வச்சிருப்பாங்க, நூற்றுக்கணக்கான சாரி. ஆனா ஒரு துணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, தர்மம் கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே ஹேங்கர்ல தொங்கி 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 நாசமா போனாலும் தர்மம் செய்ய மாட்டாங்க. அப்படி சில பெண்கள் இருக்கிறார்கள். யாராவது கேட்டா இருக்கிறத நல்லதை கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஆகவே கணவன்மார்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அது உன்னுடைய மனைவிக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த ரேஞ்சில விலையுள்ள ஆடைகளை அணிகிறீர்களோ அதே போல தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படி செய்தால், மனைவிக்கு துரோகம் செய்தால்,
மனைவிக்கு நீங்கள் அநியாயம் செய்தால் நாளை அல்லாஹு தாலாவிடத்தில் இவர்கள் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னா அல்லாஹ் நம்ம மேல கேஸ் போட்டுருவான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஒருவன் நல்லவன் என்பதை சொந்த மனைவி சொல்லணும். என் புருஷன் நல்லவர், என்னுடைய கணவர் நல்லவர், அது உத்தமர், எனக்கு எந்த அநியாயம் துரோகம் செய்து கிடையாது, அவர் நல்லவர் என்று முதலாக தன்னுடைய மனைவி இடத்தில் சர்டிபிகேட் எடுக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே கணவன்மார்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். எல்லா விஷயத்திலும் நான் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லி காட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் நீங்கள் எல்லாருக்கும் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah